Hi, welcome to Medscore Biology. நான் உங்கள் முருகானந்தம். So in this video we can see about this sexual reproduction. Okay. So இதுக்கு முன்னாடி இருக்கிற 5 வீடியோவுமே இது வந்து part 6 of the first lesson reproduction in organism. Part 6 இது. So இதுக்கு முன்னாடி வந்து 5 பார்ட்ஸ்மே வந்து என்னென்ன நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா asexual reproduction வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ asexual reproductionல என்னென்ன பார்த்துருக்கோம்? ஃபிஷன் பார்த்தாச்சு, ஸ்போர்லேஷன், பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன், ரீஜெனரேஷன். ஸோ இதெல்லாமே பார்த்தாச்சு. இன் அடிஷன் டு தட் ஒரு டாபிக் கூட நம்ம பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா ஸ்டேஜஸ் இன் லைஃப் சைக்கிள். ஸோ வாட் ஆர் த 3 ஸ்டேஜஸ் இன் த லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே. ஸோ இன் திஸ் வீடியோ we can see about this sexual reproduction. Okay. So what is sexual reproduction? So, union of or fusion of male and female gamete. Fusion of haploid male and female gamete, and that will produce the diploid zygote. That zygote will develop into the young organisms. So that is known as sexual reproduction. Okay. So sexual reproduction involving fusion of male and female gamete, and they will form the diploid zygote. So gamete என்னது? haploid, male haploid and female haploid. So ரெண்டுமே சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குது? diploid zygote கிடைக்குது. So that zygote develop into the new organism. Okay. And this sexual reproduction lead to the variations. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் asexual reproduction வந்து நம்ம பார்க்கும்போது whatever the young one which is produced by the asexual reproduction, they are genetically identical அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேயா? ஸோ பெற்றோர்களை ஒத்த உயிரினங்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா that will lead to the genetic variation. மரபியல் வேறுபாடுகள் உள்ள யங் ஆர்கானிசம், இளம் உயிரிகளை இந்த பாலின பெருக்கம் மூலமாக நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும். ஓகே. ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் sexual reproduction which is happen? ஓகே. ஸோ அனிமலில் எத்தனை டைப் ஆஃப் sexual reproduction நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா சிங்கமி அண்ட் கான்ஜுகேஷன். 2 kinds of sexual reproductions are there. சிங்கமி ஒருங்கிணைவு இனப்பெருக்கம், பாலினப்பெருக்கம். கான்ஜுகேஷன் இணைவு முறை இனப்பெருக்கம். ஒருங்கிணைவு இனப்பெருக்கம், கான்ஜுகேஷன்னா இணைவு முறை இனப்பெருக்கம் அப்படின்னு நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ சிங்கமி, வாட் இஸ் சிங்கமி? ஸோ ஆல்ரெடி வி நோ தட் ஃபியூஷன், சிங்க்ரோனைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலையா? ஸோ அதுலேருந்து வந்தது என்னது? சிங்கமி. ஸோ ஃபியூஷன் ஆஃப் 2 haploid gamete ப்ரொடியூஸ் diploid zygote. இது முன்னாடியே பார்த்தாச்சு. சிங்கமினா என்னது? ஃபியூஷன் ஆஃப் 2 haploid gamete ப்ரொடியூஸ் diploid zygote. இந்த ஃபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நம்ம என்ன அப்படின்னா இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகுது. haploid gameteம் ரெண்டு haploid gamete ஃபியூஸ் ஆகுற அந்த ப்ராசஸ்க்கு நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே. Depending on the place of fertilization, so syngamy further divided into 2 types. The fusion எங்க நடக்குதோ ஸோ அதை பொறுத்து place of fusion எங்கே நடக்குதோ அதை பொறுத்து நம்ம ஃபர்தராக நம்ம சிங்கமியை வந்து 2 kinds நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் ஏன்னா இல்லைன்னா எக்ஸ்டர்னல் சிங்கமி. ஃபெர்டிலைசேஷனோட இன்னொரு பேர் என்ன? சிங்கமி. இங்கே பாருங்க, ஃபெர்டிலைசேஷன் சிங்கமி. ஓகேயா? ஓகே. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் என்னது? இஃப் த மேல் அண்ட் ஃபீமேல் கேமேட் fusion is taken in this outside of the body of the female organism. Okay, male gametum female gametum ஆர்கனிசத்தோட அவுட் சைடில் அது எங்கே வாழுதோ அந்த வால் இடத்துல, நீர் வால் இடத்துல ஃபியூஷன் நடந்தது, ஃபெர்டிலைசேஷன் நடந்தது அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேயா? ஸோ இது என்னது? புறக்கரு ஊறுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் இன் த அவுட்டர் சைட் ஆஃப் த பாடி இன் த வாட்டர் மீடியம். ஸோ இது லோவர் ஆர்கானிசம்ஸ் லைக் ஸ்பாஞ்சஸ், ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸில் இது எல்லாமே நடக்குது. அது எங்கே இருக்குது? வாட்டரில் இருக்குது. ஸோ வாட்டருக்கு வெளியில் மேலோட கேமெட்டை ரிலீஸ் பண்ணுது, ஃபீமேலோட கேமெட்டை ரிலீஸ் பண்ணுது. மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் வந்து ஃபியூஸ் ஆகுறது எங்கே நடக்குது? வாட்டர் மீடியத்திலே நடக்குது. ஃபீமேல் ஆர்கானிசத்தோட வெளியில் நடக்குது. ஆர்கானிசத்துக்கு உடலில் நடக்காமல் உடலுக்கு வெளியில் நடக்கிறதுனால அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் we can see internal fertilization. What is internal fertilization? Exactly opposite to the external fertilization. Male and female gamete, the fusion which is happen inside the female organism. Female organismக்கு உடல் உள்ள நடந்தது அப்படின்னா the fusion male gamete female gamete fusion எங்க நடக்குது? female organismோட பாடி உள்ள நடந்தது அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்றோம்? internal fertilization அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. ஸோ இது எதுல நடக்குது? reptiles, birds, mammals.
இது மூணுலையும் நடக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we can see kinds of syngamy. ஓகே, இங்கே பாருங்க, இது பேஸ்ட் ஆன் த பிளேஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன். ஃபியூஷன் எங்கே நடக்குதோ அதை பொறுத்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், இந்த ரெண்டு கைண்டாக பிரிக்கிறோம். இங்கே பாருங்க, கைண்ட்ஸ் ஆஃப் சிங்கமி. இது வந்து இனச்சல் எப்படி இருக்குதோ எப்படி உருவாகுதோ அதை பொறுத்து நம்ம என்ன செய்யலாம், ஃபர்தர் we can divide the kinds of syngamy. The first one is autogamy. தற்கருவுறுதல், தன்கருவுறுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இல்லைன்னா சுய கருவுறுதல்னு சொல்கிறோம். மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை சேம் ஆர்கானிசம். ஒரே ஒரு ஆர்கானிசம், ஒரே ஒரு உயிரி ஆண் இனச்சலையும் பெண் இனச்சலையும் உண்டு பண்ணுச்சுன்னா, உற்பத்தி செஞ்சது அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆட்டோகேமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரே உயிரி ஆண் இனச்சலையும் பெண் இனச்சலையும் உற்பத்தி செஞ்சு அதிலிருந்து இனப்பெருக்கம், அதன் மூலமாக இனப்பெருக்கம் நடைபெற்றது அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆட்டோகேமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, ஆக்டினோஸ்போரியம் அண்ட் பாரமீசியம். எக்ஸாம்பிள்ஸ் என்ன, ஆக்டினோஸ்போரியம் அண்ட் பாரமீசியம். ஓகேயா? ஓகே, what is the second one? The second one is exogamy. Exogamy என்னது, அயல் கருவுறுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அயல் கருவுறுதல் என்னது, மேல் gamete which is produced by different organism, female gamete is produced by the different organisms. Okay, later the male and female gamete which is getting fused, so that is known as exogamy. Okay, கவுனிங்க, exogamy என்னது, what is exogamy? Male and female gamete produced by different animals, so they are biparental. Biparental என்னது, for this syngamy we need two parents. ஒரு மேல் பேரண்ட் வேணும், ஒரு ஃபீமேல் பேரண்ட் வேணும். ஓகேயா? ஓகே, ஸோ தட் இஸ் நோன் அஸ் வாட் இஸ் இட், எக்ஸோகேமி. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன். ஓகேயா? ஹியூமன் நம்ம என்னது, டயேசியஸா மோனோசியேஷன் கேட்கலாம். ஸோ ஹியூமன் பீயிங் இஸ் அ டயேசியஸ் ஆர்கானிசம். ஓகே, யூனிசெக்சுவல் ஆர்கானிசம். யூனிசெக்சுவல் அனிமலில் வந்து நம்மளுக்கு என்ன நடக்குது, எக்ஸோகேமி நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் we can see ஹோலோகேமி. ஹோலோகேமினானது முழு சேர்க்கை. ஓகே, முழு சேர்க்கைன்னு நம்ம என்னன்னு சொல்றோம், in lower organism the entire mature organism do not produce the gamete, they themselves behave as the gamete. In some lower organisms the mature organism do not produce the gamete, the entire organism sometimes behave as a gamete. சில கீழ்நிலை உயிரினங்களில் சில நேரத்தில் நம்மளுக்கு என்னது, முதிர்ந்த உயிர்கள் இனச்சல்களை உண்டு பண்ணாமல் முதிர்ந்த உயிரிகளே இனச்சல்கள் போன்று செயல்படுவதற்கு நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹோலோகேமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் என்ன நடக்குது, ட்ரைகோனிம்பா அப்படின்ற ஒரு ஆர்கனிஸில் நடக்குது. ஓகேயா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் the fourth one is பீடோகேமி. பீடோகேமி. ஓகே, இந்த பீடோகேமினா என்னது, இளம் செல் சேர்க்கை. தமிழில் நம்ம இளம் செல் சேர்க்கைன்னு சொல்கிறோம். இளம் செல் சேர்க்கைன்னா என்னது, that mature organism produces a young one, and this young one is acting as a gamete, that young one fused together and that will do the reproduction. That is known as pedogamy. Sexual union of young individuals, and that individuals produced immediately after the division of the adult parental cells. So adult parental cell இருந்து உருவான அந்த young one, ஓகேயா, அந்த young one is acting as a gamete. அந்த young one gamete ஆகி ஸோ அது ஃபியூஸ் ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு நம்ம என்னன்னு சொல்கிறோம், பீடோகேமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, next we can see merogamy. Merogamy. So here small sized and morphologically different gametes are united or fused. Okay, இரண்டு சிறிய அமைப்பில் வேறுபட்ட இனச்செல்கள் சேர்வதற்கு நம்ம என்னன்னு சொல்றோம், மீரோகாமி அப்படின்னு நம்ம சொல்றோம். மாறுபட்ட செல் சேர்க்கை அப்படின்னு நம்ம சொல்றோம். Next, isogamy. Isogamy is nothing but what is that? Both the cells are similar. Structurally and physiologically similar cells unite, similar cells fuse, and that is that fertilization is known as what is that, isogamy. Morphologically and physiologically identical gametes fuse together, and that is known as what is that, isogamy. So இது எதுல நடக்குது, மோனோசிஸ்டேஸ். இதுல மேல் and female ரெண்டு செல்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா similar structure இருக்கும். So that is known as what is that, isogamy. Next we can see anisogamy. Anisogamy is what is that, entirely different, two different entirely different cells which is getting fused. So that is known as what is that, anisogamy. Fusion of dissimilar gametes occur in the higher animals. So this kind of reproduction or this kind of fertilization is not called, or this kind of syngamy or this kind of reproduction is not called as
This kind of sexual reproduction is not called as anisogamy in higher animals. So that is not called as anisogamy or syngamy. Instead of that, we are using the term fertilization. ஸோ இந்த மேல்நிலை உயிரினங்களில் நம்ம என்ன இந்த மாதிரி என்னது இரண்டு முற்றிலும் வேறுபட்ட இனச்சல்கள் இணைந்து உருவாகின்ற அந்த இனப்பெருக்கத்திற்கு நம்ம என்னன்னு சொல்கிறோம், அனிசோகேமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது மேல்நிலை உயிரினங்கள் நடக்குது. பட் மேல்நிலை உயிரினங்களில் நம்ம இதை என்னன்னு சொல்கிறதுல அனிசோகேமினோ இல்லை சிங்கமினோ சொல்கிறதுல அதுக்கு பதிலாக நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபெர்டிலைசேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறோம். ஓகேயா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் we can see the second type of sexual reproduction. ஒரு டைப் பார்த்தாச்சு, சிங்கமி பார்த்தாச்சு. சிங்கமி அதர்வைஸ் நோன் அஸ் ஃபெர்டிலைசேஷன். ஸோ சிங்கமியில் வந்து ரெண்டு டைமாக நம்ம பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபெர்டிலைசேஷன் எங்கே நடக்குதோ, பாடி உள்ளே நடக்குதா பாடி வெளியில் நடக்குதா அதை பொறுத்து 2 டைப்பாக பிரிக்கிறோம். அதுக்கடுத்து இனச்சல்கள் எப்படி இருக்குது அதை பொறுத்து ஒரு 7 டைப்பாக நம்ம பிரிக்கிறோம். ஓகே, அது பிரிச்சு பார்த்தாச்சு. இப்போ செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனோட 2வது டைப், ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தாச்சு. செகண்ட் டைப் கான்ஜுகேஷன், இணைவு முறை இனப்பெருக்கம். So now we can see that conjugation. What is conjugation? Temporary union of two individuals of the same species. Temporary union of two individuals of the same species known as what is that? Conjugation. இரண்டு உயிர்கள், ஒரே இனத்தைச் சேர்ந்த 2 உயிர்கள் தற்காலிகமாக இணைந்து தங்களுக்குள் மரபு பொருட்களை மாற்றிக்கொண்டு பின்பு பிரியும் அந்த நிகழ்வுக்கு நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கான்ஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேயா? ஸோ தட் இண்டிவிஜுவல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த தனிப்பட்ட ஒவ்வொரு உயிருக்கும் பேர் நம்ம கான்ஜுகன்ஸ் ஆர் இணைவி அப்படின்னு நம்ம சொல்றோம். கான்ஜுகன்ஸ்னா யாரு? The individual is known as what is that? Conjugants. The conjugants exchange some amount of genetic material, then get separated. So இந்த கான்ஜுகன்ஸ், இந்த இணைவுகள் என்னது தற்காலிகமாக இணைஞ்சிருக்கு இல்லையா, ஸோ இணையும் போது என்னது அவங்களுக்குள்ள அந்த மரபு பொருட்களை மாற்றிக்குவாங்க. ஸோ மாட்டிட்டு பின்பு அதை என்ன செஞ்சிடும், அது ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சிருவாங்க. ஸோ தட் இஸ் நோன் அஸ் வாட் இஸ் தட்? கான்ஜுகேஷன். தட் இஸ் காமன் இன் சிலியேட்ஸ். சிலியேட்ஸில் இது ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ எந்தெந்த ஆர்கானிசம்? பாரமிசியம், ஒட்டிசெல்லா அண்ட் பாக்டீரியா. ப்ரோகாரியோட்ஸ், that is what is a bacteria. So இந்த மாதிரி ஆர்கானிசம் எல்லாம் என்ன மாதிரி இனப்பெருக்கம் நடக்குது அப்படின்னா கான்ஜுகேஷன் டைப் ஆஃப் இனப்பெருக்கம் நம்மளுக்கு நடக்குது. ஓகேயா? ஓகே. ஸோ இன் திஸ் வீடியோ we have seen செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதோட டைப்ஸ் என்னன்னு பார்த்தோம். அதில் திருப்பி என்னது டூ கைண்ட்ஸ் இருக்குது. சிங்கமி இருக்குது, அதுக்கடுத்து கான்ஜுகேஷன் இருக்குது. ஸோ சிங்கமினா அதில் என்ன ஃபர்தராக 2 டிவைட் பண்ணுறோம். எங்கே ஃபெர்டிலைசேஷன் நடக்குதோ அதை பொறுத்து ஒரு டைப்பாகவும், அதுக்கடுத்து என்ன மாதிரி இனச்சல்கள் சேருது அதை பொறுத்து நம்ம வந்து ஒரு 7 டைப்பாகவும் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து கான்ஜுகேஷன். இது எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே. ஸோ with this we can complete this video and we can complete, I mean one more reproduction types is there, that is what is that? Parthenogenesis, that we can see in this next video. ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ.